ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஈப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து ஓஎஸ் ஏதாச்சும் கரப்ட் ஆகிடுச்சு, அதனால் ஓஎஸ் மாற்றுறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து இன்னொரு புதுசாக ஒரு பிசி வாங்கியிருக்கீங்க, அதில் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அன்ற மாதிரி நினச்சிங்கன்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நார்மலாக வந்து நான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு இங்கே கெட் ஓடிபின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொடுங்க. கெட் ஓடிபின்னு கொடுத்த உடனே இப்போ காட்டுறது பார்த்தீங்களா, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து வந்து இந்த இடத்துல ஓடிபின்ற இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இந்த ஓடிபி என்டர் பண்ண பின்னாடி நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா, வெரிஃபைன்னு கொடுங்க. இந்த வெரிஃபை பட்டன் இருக்கு இல்லைங்களா, வெரிஃபைன் கொடுத்த உடனே என்ன காட்டும்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த கீ வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது மேலே ஒரு கிளிக் கொடுங்க. இங்கே வந்து ஆக்டிவேட்டுன்னு கொடுங்க. ஆக்டிவேட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த பிசியில் வந்து சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான் நண்பர்களே. அதே போல் இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னொரு பிசிக்கு இந்த பிசியில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த பிசி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, உங்கள் ஆஃபீஸில் இன்னொரு பிசி இருக்குது அன்ற மாதிரி நினச்சிங்கனாக்க, அதுக்கும் அதே மாதிரி தான். அந்த பிசியில் போயிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டு இதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே லேப்டாப் இருக்குது. லேப்டாப்பில் வந்து ஈப்ரோ சாஃப்ட்வேர் ஆக்டிவேஷனில் இருக்குது. இப்போது இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் வந்து பிசிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அன்ற போது என்ன பண்ணணுன்னாக்க, இங்கே அதே மாதிரி தான் நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் போட்டு ஓடிபி என்ட்ரி பண்ணி நீங்கள் அந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு மாற்றும் போது இந்த மாதிரி எரர் வரும். இந்த எரர் வந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த மாதிரி இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது முன்னே சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப் நம்பரு, ஓடிபி வெரிஃபை கொடுக்கணும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு கொடுக்குறேன். வெரிஃபைன்னு கொடுக்கும்போது இப்போ ஆக்டிவேஷனில் வந்து இது, அதாவது என்னுடைய இன்னொரு லேப்டாப்பில் இருக்கிறது காட்டும். நீங்கள் இதுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட்டன் மட்டும் கொடுங்க. ஆக்டிவேட்டன் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இதில் ஆக்டிவேட் ஆகிரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரரியாக டீஆக்டிவேட் ஆகும். அவ்வளோதான். இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.